ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. அர்ஜுன உவாச்ச அத கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷः அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதः. இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறான். பகவானை ஹே வார்ஷ்ணேய என்று அழைக்கிறான். வார்ஷ்ணேய என்று சொன்னால் விஷ்ணி குலத்தில் தோன்றியவரே பகவானே. என்ன கேள்வி அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அடிப்படையா என்ன விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னா, நம்ம எல்லாருமே இன்பத்தை தான் விரும்புகிறோம். வித்தவுட் எக்ஸப்ஷன் நம்ம எல்லாருக்கும் பிடித்த விஷயம் எது அப்படின்னு கேட்டா இன்பம். நம்ம யாருமே துன்பம் வேண்டும் என்று சொல்வதே இல்லை. நம்ம எல்லாருமே நம்மை அறிந்தோ அறியாமலோ இன்ப நாட்டம் உடையவர்களாக இருக்கணும். எல்லாரும் நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், இன்பமா இருக்கணும் தான் ஆசைப்படுறோம். யாருமே துன்பத்தை விரும்புவதில்லை. இன்பம் நமக்கு வேண்டும்னு சொன்னா என்ன பண்ணிருக்கணும்? நம்ம முன்னாடி நல்ல காரியங்களை செய்து புண்ணியத்தை சம்பாதித்திருக்க வேண்டும். அதனால இன்பம் கிடைக்கும். அப்ப நல்ல செயல்கள் செய்பவனுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பாபம் அப்படின்னா என்ன? துன்பம் தரக்கூடிய செயல்களை செய்தால் பாபம் வரும். அந்த பாபத்தினால நமக்கு துன்பம் வரும். இப்போ ஒரு பாப செயல் நான் ஈடுபட போறேன் அப்படின்னா அதனால கண்டிப்பா எனக்கு துன்பம் வரும். இது இயற்கையின் நியதி. பகவான் அப்படித்தான் வச்சிருக்கார். இது சாஸ்திரங்கள் நமக்கு சொல்கின்ற விஷயம். இந்த புண்ணியம் பாபம்லாம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் இதுல நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோம், ஆழ்ந்த ஸ்ரத்தை வைத்திருக்கிறோம். ஆக புண்ணியம் நமக்கு இன்பத்தை தரும், பாபம் நமக்கு துன்பத்தை தரும். இந்த விஷயம் தெரிந்திருந்த போதிலும் கூட இப்ப மனிதனுக்கு என்ன பிரச்சனைனா அறிவு பிரச்சனை இல்லை. அவனுக்கு நன்றாக தெரியும் குடிப்பழக்கம் தவறு என்று தெரியும். குடிச்சா என்னுடைய உடல்ல எல்லா உறுப்புகளும் கெட்டு போகும், நான் சீக்கிரமே இறந்து போயிடுவேன். எல்லா விஷயமும் தெரிந்து கூட ஒரு மனிதன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிறான் அப்படின்னு சொன்னா ஏன்? தெரிஞ்சே தானே பண்றான். அப்ப இது எல்லாம் பொதுவான மனித குலத்திற்கே உரிய கேள்வியை மனித குலத்தின் பிரதிநிதியாக இங்கு அர்ஜுனன் பகவானிடம் கேட்கிறான். அயம் பூருஷக, இந்த மனிதன் கேன பிரயுக்தக, எவரால் தூண்டப்பட்டு, எதனால் தூண்டப்பட்டு, யார் இவனை பிடிச்சு தூண்டுறா? அனிச்சன்னபி, அனிச்சன்னா என்ன? இச்சைனா விருப்பம்னு தெரியும். அனிச்சன்னா இவன் விரும்பவே இல்லை. இவன் அவனுக்கு நல்லா தெரியும் அந்த பாபத்தை செய்தால் அதனால துன்பம் வரும், அந்த துன்பத்தை வேண்டாம் தான் நினைக்கிறான், செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறான். அனிச்சன்னபி பலாது நியோஜிதக, இவ யாரோ அவனை பிடிச்சு தூண்டுறா மாதிரி, இதை பண்ணு அப்படின்னு உள்ள இருந்து அவனை யாரோ இயக்குற மாதிரி. கேன பிரயுக்தக, யாரால் தூண்டப்பட்டு அவன் பாப செயல்களில் ஈடுபடுகிறான். ஆக இங்க பிரச்சனை என்ன? அறிவு இல்லை, விஷயம் தெரியும். இது நல்லது, இது கெட்டதுன்னு தெரியும். கெட்டதுன்னு தெரிஞ்சு கூட ஏன் மனிதன் அந்த கெட்டதை நாடுகிறான்? அது ஏன் அவனுக்கு அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு? எதனால தூண்டப்பட்டு அவன் தன் வயம் இல்லாமல் யாரோ உன்னை டிராக் பண்ண மாதிரி அது பின்னாடி அவன் போறானே? எந்த விஷயம் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், எந்த விதமான பலவீனம், வீக்னஸ் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். எதெல்லாம் நம்முடைய உடல் நலத்திற்கு மன நலத்திற்கு கெடுதலோ அது போன்ற விஷயங்கள் தவறு என்று தெரிந்தாலும் அதில் நாம் ஈடுபட காரணம் என்ன? இத்தனை ஒரு ஆழமான கேள்வி இது. நல்லா தெரியும், தெரிஞ்சேதான் நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில தவறு, பரவாயில்ல இந்த ஒரு வாட்டி செஞ்சா என்ன ஆயிடும் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிக்கிற விஷயங்கள், அப்புறம் அடிமையான பிறகு அதிலிருந்து மீள முடியாமல் செய்கின்ற விஷயங்கள், அதனால நம்மையும் நம்ம சுற்றி இருப்பவர்களுக்கும் நாம் இழைக்கக்கூடிய துன்பம் கொஞ்ச நஞ்சம் இல்லை. ஆக இது ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த கேள்வியை நம் எல்லோரின் சார்பாகவும் அர்ஜுனன் பகவானிடத்தில் கேட்டிருக்கிறான். பகவான் இதற்கு மிக அருமையாக பதில் சொல்ல போகிறார். அதனை அடுத்த பகுதியில் காண்போம். ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.